தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் யாருக்கு என்ன துறைகள் என்பது தொடர்பான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வகிக்கக்கூடிய துறைகளுடைய விவரங்களை பார்க்கின்றோம். நகராட்சி, பொது நிர்வாகம், மகளிர், இளைஞர் நலன், காவல், குடிநீர் விநியோகம், மாற்றுத்திறனாளிகள் நலன் என்பது உள்ளிட்ட துறைகளை அவரே பார்த்துக் கொள்வார். காவல்துறை, உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன், இளைஞர் நலன், மூத்த குடிமக்கள் நலன் என்ற அனைத்து துறைகளையும் அவரே கவனிப்பார். அடுத்ததாக மிக முக்கிய துறையாக இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை வெளியாக காண்கிறோம். தற்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட சூழ்நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்களுடைய துறைகள் தொடர்பான விவரங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக மக்கள் பவனிலிருந்து வெளியாகி இருக்கிறதை பார்க்கின்றோம். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கான இலாக்காக்கள் துறைகளை பார்க்கின்றோம். அடுத்ததாக அருண்ராஜ் ஐஆர்எஸ், ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சராக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆனந்த், புசி ஆனந்த் என்று சொல்லக்கூடிய என் ஆனந்த் தாவேக்கமுடைய பொதுச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு காண்கின்றோம். அடுத்து வெங்கட்ராமன், மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணன் உணவு பொது விநியோகத்துறை என்பதை பார்க்கின்றோம். உணவுத்துறை மற்றும் பொது விநியோகத்துறை அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆனந்த் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இரு துறைகளையும் அவர் கவனித்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துறைகள் வாரியான விவரங்களை தற்போது பார்க்கின்றோம். மிக இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா தொழில் துறையை கவனித்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. KA செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, ஓய்வூதிய பலன்கள் துறை, ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, செய்தித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை என்ற துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தாவேக் அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் TK பிரபு கனிமவளத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்க இருக்கிறார்.